உங்க பேர் என்ன? ராஜா. என் பேர் மாணிக்கங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? PhD படிச்சு. நான் நாட்டுப்புற பாடல்களை பத்தி PhD பட்டத்துக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாட்டுப்புற பாடல்களை பாடணுங்கிற ஆர்வமும் ஆராய்ச்சி செய்யணுங்கிற எண்ணமும் எப்படி வந்துச்சு? அது எங்க தாத்தா இருக்காரு. இப்ப அவர் இல்லைங்க, செத்துட்டாரு. அவர் பேர் மதுரப்பட்டி மருதப்ப சேர்வ. அவர் ஒரு காந்தியவாதி. கிராமிய கலையில ஈடுபாடு உடையவர். அவரோட பாதிப்பு தான். அதான் இவனை தொத்திச்சு. இவகிட்ட இருந்து இப்ப என்கிட்ட தொத்திச்சு. அடியே, பாடினது யார் தெரியுமில்ல? நம்ம மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையோட பேரன். டாக்டர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா நம்ம சொந்தக்கார பையன். அதானே பார்த்தேன். என்ன ஒரு சங்கீத ஞானம் அந்த முகத்துல, எப்படி ஒரு புத்திசாலித்தனம். நீ உச்சி உச்சி கொட்டுறத பார்த்தாலே பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பொண்ணுக்கு பேசி முடிச்சிருவான். இத பாருங்க, நீங்க எப்போ எதை ஒழுங்கா முடிச்சிருக்கீங்க. இந்த பையனையாவது ஒழுங்கா புடிச்சு நல்லபடியா பேசி முடிச்சிருங்க. முடிச்சிடுறேன். ராஜா, நீ டிவில நல்லா பாடுனாப்பா. தேங்க்ஸ். நான் எப்படி சார் பாடினேன்? நீ நாக்கால பாடுனேன். உங்களை மாதிரி மூக்கால பேசுறதை விட நாக்கால பாடுறது எவ்வளவு மேல். பேச வந்துட்டீங்க, போங்க சார். வைத்தியக்காரன் வணக்கம். வணக்கம் சார். ராஜா, டிவில உன் ப்ரோகிராம் நல்லா நான் எப்படி சார் பாடினேன்? நீ முந்திரி கொட்டை மாதிரி முந்தியில வந்து பாடுன. முந்திரி பழத்தை விட முந்திரி கொட்டை தான் விலை ஜாஸ்தி. போங்க. டிவில உங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. both did well. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடுனீங்க. தாய்க்குளம் தாய்க்குளம் தான்டா. என்ன சமமான தீர்ப்பு பாத்தியா? நம்ம எப்படி போணுமா? ஏன்பா, குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்றதை நிரூபிக்கிறது இப்படி மரத்து மேல ஏறிக்கிறது? இறங்குப்பா. படிப்புல வர போயிட்டு இருக்கோம். கீழே விழுந்தீங்கன்னா தெரியும், சங்கு ஊதிடுவாங்க. నేను వినా రఘుబరా నన్ను బ్రో. என்ன தேவரையா, எங்க புறப்பட்டீங்க? கணக்குல இந்த வருஷம் பொண்ணு கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரை பார்த்துட்டு வாங்கன்னு என் பொண்டாட்டி பத்திரகாளி இல்ல? ஆமா. உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? அவ துரத்தி விட்டான். ஆமா, மாப்பிள்ளை பார்த்தாச்சா? பார்த்துட்டேனே. எங்க? ராத்திரி. ராத்திரிலையா? டிவிலையா? டிவிலையா? அதான் நேத்து டிவியில பாடினானே, மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையோட பேரன். அவனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அவனை எங்க பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறதுன்னு தான் புரியல. கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கிறான் இந்த உலகநாதன். நான் பிடிச்சு தரேன். அவனை எப்படியா உனக்கு தெரியும்? என் மருமக மூலமா பிடிச்சிடுறேன். என் மருமக பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? யாரு? எங்க அக்கா அம்மாவன் மாணிக்கம். 12 வயசு வரைக்கும் இந்த ஊர்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க மாப்பிள்ளைய ஆக்க நினைக்கிறவரும் அவனும் தான் நேத்து முந்திக்கு முந்தி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் இவனும் மூக்கும் சளியும் போல அவ்வளவு நெருக்கம். மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையுடைய சம்சாரம் அவங்க பேரணியும் எங்க மாணிக்கத்தையும் ஒன்னா நினைப்பாங்க. இவன் சொல்லிட்டா அவங்க தட்டவே மாட்டாங்க. கணக்குல நீர் அந்த பையன் வீட்டோட பேசி இந்த கல்யாணத்தை கச்சிதமா முடிச்சிட்டீங்கன்னா உமக்கு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு. தேவரையா, தேவாமிர்தமான வார்த்தையை சொல்றீங்க. முடிக்காம இருப்பேனா? எதுக்கும் உங்க பொண்ணோட போட்டோவை கொஞ்சம் கொடுங்க. கொடுத்துறேன். அப்ப நீங்க புறப்படுங்க. 8 மணிக்கு மேல ஜோசியர் ஐயா வீட்டுல இருக்க மாட்டாரு. போதுங்க. டிவியை பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். என் காலத்துல டிவி இல்லாம போச்சு. பின்ன என்னவா? இத வந்துட்டானே. டே மாணிக்கா, உன் மாமன் உனக்கு லெட்டர் போட்டுக்கிறான். சம்பந்த விஷயம்தான், உன்னிப்பா கவனிச்சு படி. எப்பவாவது திடீர்னு மெட்ராஸுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வருவோம். இப்ப கொஞ்ச நாள் ஆளையே காணோம். இப்ப லெட்டர் போட்டுக்கிறான். அதுவும் காவிரி நல்லூர் ஆண்டி தேவர் மக கல்யாண விஷயமா. ஆண்டி தேவர் நல்ல மனுஷன் தான். அவர் பொண்டாட்டி தான் ராட்சசி. அத நீ சொல்ற. இத பாரு, இந்த கல்யாணத்தை நீ நல்லபடியா நடத்தி வச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே உன் மாமன் தான் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கதா லெட்டர் போட்டிருக்காரு. உன் மாமன் பொண்ணு இருக்காளே, அசப்புல உன் அம்மா மாதிரியே இருப்பா. நீ எங்க இதெல்லாம் பாத்துருக்க போற? 12 வயசுலயே ஊரை விட்டு வந்துட்ட. போன மாசம் திருவிழாவுக்கு ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்ப அந்த பொண்ணை பார்த்தேன்.
மூக்கு முழியுமா கிளி மாதிரி இருக்கா. கொத்திர போகுது. என்னண்ணா என்னடா சொல்லிட்டு போறாள் அவளுங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு கேட்டுட்டு போறாங்க. ஆம்பளையா இருக்கிறதுனால தான் இங்க வந்து நிக்கிறேன். சரி சரி, கணக்கச்சு குளிச்ச சோப்பு தண்ணி கிடக்க போய் எடுத்துடா போட. அண்ணா சோப்பு கிடைச்சிருச்சு, அதனால வைடா. நான் அந்த பக்கமா போய் குளிச்சுக்கிறேன். சரி சரி போ. சோப்பு போட்டு குளிச்சு ரொம்ப நாளாச்சு, வாசனையா தான் இருக்கு. ஏ கிளவி, அவ போட்டு குளிச்ச சோப்ப நான் போட்டு குளிக்கலாம்னா நீ நாடி போட்டு குளிச்ச? ஏய், அந்த கிளவிய தண்ணி குளிச்சு அமுக்குடா. இவன் தொல்லை தாங்க முடியலப்பா. என்ன தொடர்கதையா இல்ல முழு நாவலா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. தீசிஸ்ரா. பார்த்தா தெரியுது. என்ன அவ்வளவு சீக்கிரம் எழுதிட்டா? ஆமாண்டா, நீ அந்த பொண்ணோட போட்டோவை கொண்டாந்து கொடுத்தாலும் கொடுத்த பாட்டி ஒரே நச்சரிப்பு. எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு. அதனால நானும் சட்டு புட்டுன்னு தீசிஸை எழுதி முடிச்சிட்டேன். அப்போ நீ தீசிஸ் எழுதல, அந்த பொண்ணு உன்னை எழுத வச்சிருக்கு. ஆமா, நான் என்ன பண்ணும்? இந்த தீசிஸை டைப் அடிக்கணும். அதான் ரம்யா இன்ஸ்டியூட்ல கொடுக்கலான்னு வந்தேன். ரம்யா இன்ஸ்டியூட்லயா? ஆமாண்டா, ரம்யா இன்ஸ்டியூட்ல கொடுத்தா மிஸ் ரம்யா தான் டைப் பண்ணுவா. நான் தீசிஸை படிக்க, அவ டைப் படிக்க, அந்த மல்லிகைப்பூ வாசனைக்கு. ஆஹா. டேய், நீ தீசிஸ் எழுத சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு. உனக்கு ரம்யா கிட்ட இருந்து மல்லிகைப்பூ வாசனை கேக்குதா? டேய், அவளுக்கு ஏன் தெரியுமா மிஸ் ரம்யான்னு பேர் வந்தது? டைப் படிக்கும் போதெல்லாம் நிறைய எழுத்த மிஸ் பண்ணுவா. அவ எழுத்துல மிஸ் பண்ணான்னு வச்சுக்கா, உனக்கு டாக்டர் பட்டம் மிஸ் ஆயிரும். பரவாயில்லையா? ஐயோ, என்னடா பண்றது? கவலையே படாத, நான் எல்லாத்தையும் டைப் பண்ணி தரேன் ஃப்ரீயா. சரி சரி, இவ்வளவு நாளா ஒரு 50 அனுபவிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்க வேண்டியதுதான். நீ ஏன் டைப் படி. மாணிக்கன் டைப் அடிச்சா ரொம்ப ராசினே பக்கத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது ஓசி குடி. பாத்து பாத்து பட்டி. ஐயோ, வந்தவன திருட்டு போச்சு. திருட்டு கூட இருக்கு பாரு. நில்லு, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ, ஓட முடியலப்பா. வீட்டுக்குள்ளே போறா. இது மாட்டிட்டு இன்னைக்கு ஒண்ணு. என்ன மாப்பிள்ள வேகமா வரீங்க? நாயகி துரத்துச்சா? இல்ல மாமா, நான் பஸ் விட்டு இறங்கணும்னு ஒரு பொண்ணு சூட் கேஸ் சுத்தி ஓடி வந்துருச்சு. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு. இது நம்ம வீடு தானே? இல்ல, நம்ம வீடு பக்கத்துல இருக்கு. சும்மா அங்கேயே இருந்தா தேஞ்சு போயிடுமேன்னு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். என்ன மாப்பிள்ள நீங்க 12 வருஷமா இந்த வீட்டுல இருந்திருக்கீங்க. இது நம்ம வீடுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த பொண்ணு யாரு? ஏன் பொண்ணுதான், உங்களை கட்டிக்க போறவ. அப்பா, நான் தான் அத்தான்னு பார்த்து வைக்கப்பட்டுட்டு சூட்கேஸ் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. பதறாம சாப்பிடுறா. நெய் அரிசின்னு பேரு. என்ன நெய் ஊத்துவாங்களா? நெய்ய இலையில ஊத்த மாட்டாங்க, வயல்லயே ஊத்திடுவாங்க. அப்படிதான் பயிர் பண்ணணும். இத ஒரு கவலை எடுத்து சாப்பிட்டா போதும். இருக்கும், நொல நொலன்னு இருக்கும். சாப்பிடுங்க. என்ன குழம்பா ஊத்திட்டு இருக்க? குழம்பாம ஊத்துமா? போங்கப்பா. எனக்கு ஊத்தாம போயிடுச்சு. நான் ஊத்துறேன். சீக்கிரம் சீக்கிரம். போதுமா? போதும் போதும். மாமிக்கு பத்தாது உங்களுக்கு. நீங்க ஏன் குழம்புறீங்க? மாமா, பட்டணத்துல இருந்து வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கு என்ன முட்டாய் வாங்கிட்டு வர முடியும்? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன். இந்தா. எனக்கா? என்ன எனக்கா? அளவு சரி இருக்கான்னு நாளைக்கு பாக்குறேன். பாத்தியா, இது கோலம், நீ போடுறது அலங்கோலம். இந்த பக்கம் வாங்க. அடடடட, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, வலது கால வச்சு வாங்க. வாங்க. வணக்கம்மா. எடுத்து கொண்டு போடு. உட்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்களும் உட்காருங்க. வந்து உட்காருங்கம்மா. இது அக்கா பையன் மாணிக்கம். வணக்கம். அதுதான் மாப்பிள்ளை. வணக்கம். அது மாப்பிள்ளை பையனோட பாட்டி, மதுரைப்பட்டி மருதப்ப சேர்வையோட சம்சாரம். வணக்கம்மா.
இந்த தம்பி தானே டிவியில பாட்டு பாடுது? ஆமா ஆமா. தம்பி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது திண்டுக்கல் வெத்தலை ஏன் சிறுசா இருக்கு, கும்பகோணம் வெத்தலை ஏன் பெருசா இருக்கு? அதுவா, திண்டுக்கல்ல தண்ணி இல்ல, கும்பகோணத்துல காவேரி பாயுது, அதான் கும்பகோணத்துல பெருசா இருக்குது. கல்கட்டால இதை விட பெருசு, ஏன்னா கங்கை இல்ல. அப்படி இல்ல பெரியவரே, ரெண்டும் வெவ்வேறு ரகங்கள். சரியான பதில் தம்பி. இந்த தம்பி ஏன் முந்திக்கு முந்தி வந்து தப்பா பதில் சொல்லுது? இவர் உங்களை மாதிரி நாடோடி மக்களை ஆராய்ச்சி செய்யறாரு. உங்ககிட்ட சில எனக்கு தெரியும் சாமி, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க எந்த மாதிரி உடையெல்லாம் போடுவீங்க? இதான் கரெக்டா இருக்க? என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? எங்களுக்கு எலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எலி குழம்பா? நமக்கு புளி குழம்பு மாதிரி அவங்களுக்கு எலி குழம்பு பிடிக்கும் பொழுது. தவளை பஜ்ஜி சாப்பிடுவோம், நாய்க்கறி பூனைக்கறி கூட சாப்பிடுவோம். என்ன கொஞ்சம் காரம் நிறைய சேர்த்துப்போம். அது உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க. உங்க 2 பேருக்கும் கண்ணால ஆயிடுச்சா? இல்ல. நீங்க 2 பேரும் என்ன கண்ணால கட்டிக்கிறீங்களா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்னங்க இது? ஏன் சாமி 2 பேரை கண்ணால கட்டிக்கிறதுக்கு இப்படி சொல்றீங்க? எங்க குலதெய்வம் 5 பேர் வரைக்கும் கல்யாணம் கட்டிக்கலாம். அப்ப நாங்க வரங்க. வரேன்னு சொல்லிட்டு போறீங்க? எங்க குலதெய்வம் அப்படி சொல்லி இருக்குது. நாங்க போயிட்டு அப்புறம் வரோம். பாடா. இங்க வா. யாரு? என்னங்களா? வாடான்னா இன்னும் என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, நீ இன்னும் ஜெயிலுக்கு போல? எதுக்கு? இல்ல ஊர்ல இருக்கிற ஆடு கோழி மீன் எல்லாம் திருடி வித்து விட்டியே, உன்னை உள்ள தள்ளியான்னு பார்த்தேன். அது ஒண்ணும் இல்லைங்க. நான் அந்த குளத்துல குளிச்சிட்டு இருந்தேனா மீன் வந்து கடிச்சு போட்டுது. என்ன கடிச்ச மாதிரி மற்றவங்களை கடிச்சா வலிக்கும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் பிடிச்சு வித்து போட்டேங்க. ஆஹா, சரி. கோழி எதுக்கு திருடின? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, நான் சிவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தேனா இந்த கோழி இல்ல, அது வந்து என்ன கொத்துன்னு கொத்திருச்சு. என்ன கொத்துன மாதிரி சின்ன பிள்ளைல கொத்துனா தப்பு இல்லைங்களா, அதனால அதை புடிச்சு குருமா வச்சு சாப்பிட்டேன். அம்மா வணக்கம். இருக்கட்டும். என்ன கணக்கு பிள்ளை இருக்கிற நிலத்தை எல்லாம் கம்பர் சங்கீதம்னு இப்படி எழுதி வச்சிடறாரு. நாளைக்கு நமக்கு சங்கீதமா சாப்பாடு போட போகுது? போடாது. ஆனா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வள்ளுவரா? யாரு? ஜோசியம் பாப்பாரே அவரா? இல்ல, இந்த பேராசி பாப்பாரு அவரு. என்னம்மா நீங்க? நான் சொல்ற வள்ளுவர் பெரிய ஞானி அம்மா. கணக்கு பிள்ளை, என் வீட்டுக்காரர்ட்ட அவரை பத்தி பெருசா எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்? அவர் பேர்ல கூட நிலங்களை எழுதி வச்சிட்டு போறாரு. பாத்தீங்களாமா, குடும்ப சொத்தெல்லாம் இப்படி பாட்டுக்கும் கூத்துக்கும் கரைஞ்சுக்கிட்டே இருக்குதே. உங்க பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து கொடுத்தேன்னா எனக்கு 2 ஏக்கர் தர்றதா உங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு என்ன கவலைன்னா, அந்த 2 ஏக்கரும் இப்படியே. கவலையே படாதீங்க, அந்த 2 ஏக்கருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது போதும். சந்தோஷமா? பாத்து 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 கூட்டிட்டு போடா, வரப்பு உடஞ்சிட போகுது. ஏமாமா, 1000 வேலை ஆண்டி தேவர்ன்றாங்களே, அவருடைய 1000 ஏக்கர் இதானா? 1000 வேலி இவங்க பரம்பரைக்கு ஒரு காலத்துல இருந்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இவரு நிலத்தை எழுதி எழுதி சங்கீத வித்வான்களுக்கும் கம்பர் மன்றத்துக்கும் கொடுத்ததுனால இப்போ 1000 வேலிங்கிறது இவர் பேர்ல மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு நிக்குது. ஓஹோ, அதுல பாருங்க மாப்பிள, எதுல? அவர் மக கல்யாணம் முடிஞ்ச கையோட எனக்கு 2 ஏக்கர் தோப்பு தர்றதா சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரி செய்வாரா? சொன்னா சொன்னபடி செய்வாரு. அதுல விஷயம் என்னன்னா மாப்பிள, ஏராளமான நிலத்தை தானமா கொடுத்ததுனால அவர் பேர்ல கோபமா இருக்கிற அவர் சம்சாரம் கூட எனக்கு 2 ஏக்கர் கொடுக்கறதுல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் அவங்க சம்சாரம் சந்தோஷப்பட மாட்டாங்க? நீங்க தான் அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே. ஏமாமா, எனக்கு ஒரு 2 ஏக்கரை கட்ட எழுதி வைப்பாரு. உனக்கு எதுக்கு நிலம்? இல்ல, அத பேங்க்ல காட்டி வண்டி மாடு லோனு, தென்னம்பிள்ளை லோனு இப்படி எதனா வாங்கி இங்கே செட்டில் ஆகலான்னு பாக்குறேன். மாணிக்கம், சொன்னா உனக்கு கோணிக்கும். அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. இந்த ஊர்ல பொழைக்கணும்னா நீ எல்லாரையும் புகழ்ந்து பேசணும். அவ்வளவுதானே. இனிமே பாருங்க மாமா, உலகத்தில் நான் பலதரப்பட்ட மாமாக்களை பார்த்திருக்கேன் மாமா, ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமாவை நான் பார்த்ததே இல்ல மாமா. சரிதான், சொன்னேங்கிறதுக்காக எங்கிட்டயே ஆரம்பிக்கிறியா? ஆனா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. மொத்தத்தையும் எழுதி கொடு, பிட் நோட்டீஸ் போட்டு விநியோகம் பண்ணிடுறேன். என்னப்பா கணக்கப்புள்ள மருமானே, ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? ஊருக்கு என்ன பாட்டி, இந்த ஊர்ல தான் கிழவிங்களே அழகா இருக்கீங்களே. கிழவிய பார்த்து என்ன பேச்சு பேசுறான் இவன்? என்ன சரியா பேசி பைத்தியம் மாட்டான். எனக்கு பைத்தியம் பிடிக்கல, கணக்கு பிள்ளை மருமனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியக்காரன்.
கிளவி எல்லாம் அழகின்னு சொல்றாவ சரியான கிறுக்கு பைய. அதுல பாருங்க, எக்கச்சக்கமா சொத்து இருந்தாலே கணக்கு வழக்கு வச்சுக்கிறது கஷ்டம். அதனால நான் தான் உங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாத்தையும் கழிச்சு கட்டிடுங்கன்னு சொன்னேன். ஆஹா, இதெல்லாம் உங்களோட வேலை தானா? ஆமாமா, உங்கள மாதிரி 2 ஆள் இருந்தா போதையா? குடும்பம் நடு ரோட்ல தான். என்ன முணங்குறீங்க? வள்ளல் குடும்பம்னு வாயார வாழ்த்துவாங்கன்னு சொன்னேன். தப்பா? ఎందరో మహానుభావులు ఎందరో మహానుభావులు అందరికీ వందనము ఎందరో. நான் எந்த ஊரும் இல்ல, இந்த ஊர் மகானுபாவுలు தான். தேவர, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சங்கீத மேதைகளோட சங்கீதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். மேதைகளா? எங்க அவங்க? இவங்க தாயா கணக்குல நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவங்க தான் கச்சேரி. இவங்களை அழைச்சுக்கிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. கவலையே படாதீங்க, கண்டிப்பா கல்யாண மண்டபத்துக்கு நான் இவங்களை அழைச்சிட்டு வரேன். ஆனா கச்சேரி ஆரம்பிச்ச உடனே ஜனங்க செதறி போகாம அவங்கள தக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அமிர்தவர்ஷினி ராகம் பாடினா மழை பெய்யுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஐயோ, பாட போறீங்களா? பாடினா போச்சு. உங்களுக்கு என்ன போச்சு? அப்ப நான் போய் கொடையை கொண்டாந்துடுறேன். எனக்கு இந்த மழையில நினைஞ்சா உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல. நல்ல வேளை உங்க கச்சேரிய ஊருக்கு வெளியே வச்சுக்கிட்டீங்க. இது என்ன செங்குத்தா இருக்குது, டோலக்கா? என்னங்க சரியான ஞான சூன்யம் போல இருக்கு. அவன் பைத்தியங்கிற விவரத்தை எப்படியும் தேவத்தை சொல்லிடணும். அடடே, சொல்லிடணும். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வணக்கம் தேவரையா. வாத்தியாரையா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்திருந்து சீரும் சிறப்புமா நடத்தி கொடுக்கணும். தேவரையா, செய்தி தெரியுமா? கணக்கு பிள்ளையா மருமகன் மெண்டல் கிளினிக்ல வைத்தியம் செஞ்சுக்கிட்டவனா. அது அவனே என்கிட்ட சொன்னான். வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு வேற சொன்னான். இப்ப கூட மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கானா. அப்படியா சங்கதி? நம்ம வீட்டு மரக்குதிரையில உட்காந்து அந்த பையன் பாட்டு பாடுறப்ப எனக்கும் சந்தேகம் தான். அது மட்டும் இல்ல, நான் கம்பர் விழாவில் பேசினதை வந்து கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தானா, அதுக்கு அவன் நக்கலாவே பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம ஊர் கிழவிங்க இல்ல, அவங்கள பார்த்து அழகி அழகின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுடைய நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்போ உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சந்தேகம் வரதான் செய்யும். எதுக்கும் பொறுமையா இருந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிப்போம். அதோட அவன் தான் மாப்பிளத்தோட. இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டு சார்பில் அவன் தான் இருப்பான்னு பாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. எதுக்கும் நான் மதுரைப்பட்டிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரேன். நாளைக்கு வந்து பேசிக்கோமே. இந்தாங்க. ஏய், மாத்திரைலாம் சீக்கிரமா சாப்பிடு. யாராவது வந்து பார்த்தாங்கன்னா கல்யாண மாப்பிள்ள என்னடா இத்தனை மாத்திரை சாப்பிட்றாரு, அவருக்கு ஏதோ பெரிய வியாதி நினைச்சு போறாங்க. உனக்கு இன்னும் நரம்பு தளர்ச்சி தான், பட் உன் மாமாவுக்கு தெரியாதுல்ல வியாதி பத்தி. மாப்பிள்ளைக்கு இந்த வயசுல நரம்பு தளர்ச்சியான்னு சந்தேகப்படுவாரு. சீக்கிரம் சாப்பிடு. என்னடா இது சூடா இருக்கு? இரு, இன்னொரு டம்ளர் எடுத்துட்டு வரேன், மாத்தி சாப்பிடுறேன். உனக்கு எல்லாம் ஐஸ் வாட்டர் தான் சாப்பிடணும். சரி சரி, சீக்கிரம் வா. யார் வீட்டுல? வாங்க வாங்க. என்ன மாணிக்கா, என்ன கையில மாத்திரை? உடம்பு சரியில்லையா? ஆமா, எனக்கு தாங்க. இது வழக்கமா நான் எப்பவும் சாப்பிட மாத்திரங்க. என்னாச்சு? சூடு. என்னப்பா, ஆறுன பிறகு குடிக்க வேண்டியதானே? இது நேர நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதுங்க, அதான் அவசரம். சரி சரி, மாப்பிள்ளை எங்க? உள்ள இருக்க, அதை கூப்பிடுறேன். அடக்கி வாசி. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள, இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை. வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. சரிங்க மாமா. நானும் ஊருக்கு போய் நமக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் கல்யாண பத்திரிக்கை வைக்கிறேன். அப்புறம் பாட்டியை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரிங்க மாமா. வரட்டுங்களா? கிளம்புங்க. வரட்டுமாப்பா. யோ டிரைவரு, அப்பப்ப ஏதாவது 2 வார்த்தை பேசியா? ஏதோ வண்டி ஏறி செத்தா மாதிரி கிடக்குற. வண்டி ஏன் நின்னு போச்சு? வண்டி எடுக்கும்போது நல்லதாங்க இருந்தது, நடுவுல தான் இப்படி ஆயிடுச்சு. நேரம் ஐயா, எல்லாமே நடுவுல தான் இப்படி நடக்குது. கார் இருக்கிற நிலைமையை பார்த்தா நாம அநேகமா கல்யாணத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுல என்ன கூத்துன்னா, கல்யாண மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணதே நான் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கச்சேரி, அதுவும் 1000 வேலி ஆண்டித்தேவர் வீட்டுல நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். தெய்வத்துக்கே அடுக்கல. ஓய், சும்மா இருங்கணும். சரி கம பதனி
கார் சரியாகுமா சொல் டிரைவர் டிரைவர் டிரைவர். அங்க போய் அவங்க உயிரை வாங்குறதுக்கு பதிலா இங்கேயே என் உயிரை வாங்கிட்டு இருக்க. ஆமா, மழை பெய்யறதுக்கும் பயிர் வளர்றதுக்கும் கைவசம் ராகம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த காரை ஸ்டார்ட் பண்ண ஒரு ராகத்தை எடுத்து விட. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன புதிய பொருள் ஆராய்ச்சிய கிழிச்ச. எனக்கு என்ன பயமா இருக்குதுன்னா, நாம போய் அங்க சேர்றதுக்குள்ள எங்க ஆயிரவேலி ஆண்டி தேவரே கச்சேரி பண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. மாணிக்கம், நேத்து கார் ரிப்பேர் ஆனதுனாலதான் என்னால கல்யாணத்துக்கு வர முடியல. கல்யாணம் நல்லா நடந்துச்சா? நீங்க மட்டும் வந்திருந்தீங்கன்னா எப்படி நடந்திருக்குமோ தெரியாது. ஆனா நீங்க வராததுனால பிரமாதமா நடந்ததுங்க. இவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? எஸ். எப்ப ரிலீஸ் ஆனாங்க? ஏண்டா மாணிக்கம், நேத்து ஏன்டா கல்யாண மண்டபத்துல பாட்டு பாடி டான்ஸ் ஆடுன? பைத்திய மாதிரி மாதிரி என்ன மாப்பிள? பைத்தியமே தான். டேய் சரி விடுறா, அது போய் பெருசா பேசிக்கிட்டு ஏதோ ஜாலிக்காக ஆடி பாடி இருப்பான். சரி, நாங்கெல்லாம் தஞ்சாவூர் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, இப்பெல்லாம் சாமி சிலையெல்லாம் அடிக்கடி காணாம போகுது. உங்களை உள்ள விடுறானோ இல்லையோ, எதுக்கும் ஊர்ல என்ன மாதிரி பெரிய மனுஷன் லெட்டர் வாங்கிட்டு போங்க. மாணிக்கமா, சாமி கும்பிட்ட கையோட உன்னை பார்க்கலாம்னு இருந்தேன். பரவாயில்ல, நீயே சாமி கும்பிட்ற இடத்துக்கு வந்துட்ட. என்ன அர்ச்சனை தட்டோட? நேர்த்தி கடன். கல்யாணம் ஆச்சுன்னா அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் நல்லபடியா உன்னால முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர் எனக்கு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு எழுதி வைக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த அர்ச்சனை. அப்படியா? தோப்பே எழுதி வச்சிருக்காரு. தேங்காய் எத்தனை இருக்கு? தேவர் என்ன காய்ச்சி தொங்குற கண்ணு தோப்பா கொடுத்தாரு, ஓஞ்சு போன நோஞ்சாந்தோப்பா கொடுத்தாரு. இது போதும். இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? தென்னந்தோப்புக்கு பயிலா மாந்தோப்பு ஆக்க போறேன். நல்ல யோசனை. ஊறுகாய் போட்டு நக்கி சாப்பிடலாம். அர்ச்சனை பண்ணுங்க. இந்த டிராக்டர், இந்த தென்னந்தோப்பு, கோழி பண்ணை இதெல்லாம் நம்மளுதான். நீ கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வணக்கண்ணே. வணக்கம். யாருண்ணே கூட புதுசா இருக்கு? இது அக்கா மக, தாய் தாப்பன் இல்ல, சாமியார் ஆசிரமத்தில் படிச்சுட்டு இருந்தாப்ல. இப்பதான் சாமியார் ஆசிரமம் போற போக்கே சரியில்லையே, அதனால அவசர அவசரமா போய் கூப்பிட்டு வந்து தாலி கட்டி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? அண்ணே, நீங்க ஊர்ல இல்லாம குளத்துல இருக்க மீன் எல்லாம் பிடிக்காம கிடக்குது, மரத்துல இருக்க தேங்காய் எல்லாம் பறிக்காம கிடக்குதுண்ணே. என்ன மாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த தென்னந்தோப்பு குளம் இதெல்லாம் குத்தைக்கு எடுத்ததுல உன்னை பார்க்க வந்ததுனால அதாவது அப்படியே இருக்கு, அதை சொல்லிட்டு போறான் அவன். வா. ஏமா இன்னுமா கோயிலுக்கு புறப்படல? இதோ கிளம்பிட்டேப்பா. அங்க போய் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு 6 கால பூஜையும் பார்த்துட்டு வா. இன்னொரு விஷயம், கோயில எத்தனை தடவை சுத்தணும் உனக்கு தெரியுமா? தெரியும்பா. 9 மாதிரிப்பா. அது அந்த காலம். இப்பெல்லாம் 108 தடவை சுத்தினாதான் கடவுள் கேட்டதை கொடுக்கறானா. அப்புறம் பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு பாம்பு வெளியே வந்து அதை சாப்பிடுறதான்னு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வா. போ. சரிப்பா, வரேப்பா. இவ திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள என்னங்க? போ உள்ள போ. ஏ பண்ணி உட்கார இப்படி. என்னதான் அத்தை மகனா இருந்தாலும் அதுக்காக கால நேரம் பார்க்காம சதா அவங்க கூடயே அவ சுத்திக்கிட்டு இருக்கிறது. விடுங்க, அவ யாரோட சுத்துறா? அவ கட்டிக்க போற முறை பையனோட தானே. அதுவும் உங்க அக்கா பையன், படிச்ச பையன். இதை விட நல்ல பையன் நமக்கு வேற எங்க கிடைப்பான்? இந்த பாருடி, என் அக்கா மகன் தானேன்னு எனக்கும் ஆசையா தான் இருக்குது. ஆனா ஊர்ல அவனை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்களே. என்ன மாதிரியா பேசுறாங்க? பைத்தியம்னு பேசுறாங்க. அப்படியா? உங்க அக்கா மகன் தானே, வேற எப்படி இருப்பான்? உங்க குணம் அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கும்ல. அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல? ஊரார் சொல்றத அப்படியே நம்பிடுறதா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் நல்ல பையன் தான். அவன் மனசு நோக்குற மாதிரி எதுவும் சொல்லி வைக்காதீங்க. ஆமா, சரி சரி, நீ சொல்லிட்ட இல்ல, விடு. இத பாருங்க, நமக்கும் சாதி சனன்னு ரொம்ப பேர் கிடையாது. இந்த ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் பொண்ணிய வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவ கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டு திரியானுங்க. அத்தா என் மேல உயிரியே வச்சிருக்காருப்பா. அவரு காதுல தினமும் யாரும் பொண்ணு பொண்ணு சொல்லிட்டே இருக்காங்களாப்பா. ஐயோ, மனோவியாதிக்காரங்களுக்கு தான் காதுல ஏதோதோ சத்தம் கேக்கும்னு சொல்லுவாங்க. எதுக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம்.